மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டு மகளிருடைய முன்னேற்றத்துக்காக மற்றும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். திராவிட மாடல் அரசுனாலே அது பெண்களுக்கான அரசுன்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமே இப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வரும்போதும் அதுல மகளிர் முன்னேற்றத்தை மனசுல வச்சு ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். இன்னைக்கு பெண்கள் பல துறைகள்ல முன்னேறி வர்றதையும் சாதிக்கிறதையும் பார்க்கும்பொழுது நாம ஒவ்வொருத்தரும் பெருமையோடு சொல்லலாம், இதுதான் எங்கள் தமிழ்நாடு, இதுதான் எங்கள் தமிழ் பெண் அப்படின்னு பெருமையோடு சொல்லிக்கொள்ள அளவுக்கு நம்முடைய மாநிலம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பெண்ணுரிமையில இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் ஒரு எக்ஸாம்பிள், முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எல்லாம் பெண்களுக்கு உரிமையை தரணும்னு பேசிட்டு இருந்தப்போ, உங்களுக்கு உரிமை என்பதை தாண்டி அதிகாரத்தை கொடுத்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தந்தை பெரியார் கிட்ட போய் ஒரு முறை, நீங்க பெண்ணுரிமை பத்தி பேசுறீங்களே, பெண்களுக்கு என்னெல்லாம் உரிமை கொடுக்கணும்னு ஒருத்தர் கேட்டார். அதற்கு பெரியார் சொன்ன பதில் ரொம்ப சிம்பிளா சொன்னார். பெரியார், ஆணுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது எல்லாமே பெண்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார் பெரியார். பெண் அடிமைத்தனம் ஒழியணும்னா ரெண்டு விஷயங்கள் முதல்ல நடக்கணும்னு சொன்னார் பெரியார். ஒன்னு, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும். இன்னொன்னு, பெண்களுக்கு கல்வியும் வேலையும் கிடைக்கணும்னு சொன்னார். இந்த ரெண்டையும் செய்தி காட்டிய பெருமை கழக அரசிற்கு உண்டு. 1989 இந்தியாவிலேயே பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டுன்னு சட்டம் கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்தியாவிலேயே முதலாக மகளிர் சுயஉதவி குழுக்களை தொடங்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். காவல்துறையில இந்தியாவிலேயே முதலாக பெண்களை நியமனம் செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு பெண்களுக்கான பல அடுக்கடுக்கான திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார். 2021 தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்றே அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்திற்கான கையெழுத்து. முன்னாடி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வெளியில போறதுக்கு ஆண்களுடைய விஷயமாவே இருந்துச்சு. ஒரு வீட்டுல வேலை செய்யறவர்னா அந்த குடும்பத்துடைய ஆண்களாக மட்டுமே இருக்கும். பெண்களுக்கு வீட்டு வேலை செய்யறது தான் மிக முக்கியமான ஒரு வேலையா இருக்கும், மிக முக்கியமான ஒரு பொறுப்பா இருக்கும். இதற்கு ஒரு பழமொழியும் உண்டு, ஒரு பழமையான மொழியும் உண்டு. அதுதான் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. உத்தியோகம் புருஷனுக்கு மட்டும் லட்சணம் கிடையாது, இன்னைக்கு உத்தியோகம் பெண்களுக்கும் லட்சணம் அப்படிங்கிறது மாற்றி காட்டிய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதனாலதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஃபேக்டரிஸ்ல வேலை பார்க்கிற பெண்கள்ல 43% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் அப்படிங்கிற பெருமையோடு இன்னைக்கு நம்முடைய மாநிலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்ப தலைவிகளுடைய உழைப்பை இந்திய வரலாற்றிலேயே முதலாக அங்கீகரிச்ச அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அந்த முற்போக்கான திட்டத்திற்கு பெயர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்ச இந்த திட்டத்தை இன்னைக்கு பல மாநிலங்கள் அதை ஃபாலோ செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாநிலங்கள் எல்லாம் இதை உரிமை தொகைன்னு சொல்லல. தமிழ்நாடு மட்டும்தான் உதவி தொகையை பார்க்காம, சலுகை தொகையை பார்க்காம பெண்களுடைய உரிமையாக இந்த திட்டத்தை பார்த்துச்சு. இப்போ ஏற்கனவே இருந்த விதிகளை எல்லாம் தளர்த்தி கூடுதலான மகளிருக்கு பயனளிக்கின்ற வகையில இந்த திட்டத்தை இன்றையிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தி இருக்கிறார். இது மட்டும் இல்லாம புதுமை பெண் திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், தாய்மானவர் திட்டம், தோழி விடுதிகள், மகளிர் சுய குழுக்கள், மகளிருக்கான ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார். விளையாட்டு துறையிலையும் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள்ல தமிழ்நாட்டு வீராங்கனைகள் இன்னைக்கு தொடர்ந்து சாதனைகளை படைச்சிட்டு வராங்க. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இங்கே மேடையில் உங்கள் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தங்கை துளசிமதி முருகேசன் அவர்கள். காஞ்சிபுரத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து மாற்றுத்திறனாளி தான் தங்கை துளசிமதி அவர்கள். தன்னோட தன்னம்பிக்கையாலும்
விடாமுயற்சியாலும் இன்னைக்கு உலக அளவுல பேரா பேட்மிண்டன்ல பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வர்றாங்க தங்கை அவர்கள். சமீபத்தில் பாரிஸில் நடந்த பேரா ஒலிம்பிக்ல சில்வர் மெடல் அடிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்த தங்கை தான் துளசிமதி முருகேசன் அவர்கள். அதன் மூலமா பேரா ஒலிம்பிக்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் போன முதல் இந்திய பேரா பேட்மிண்டன் வீராங்கனை அப்படின்ற பெருமை அவங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்ல, நம்முடைய அரசு சார்பாக சமீபத்தில் கல்பனா சாவ்லா விருதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தங்கைக்கு கொடுத்திருந்தாங்க. மாற்றுத்திறனாளி என்பதை தாண்டி பலருடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு தங்கை துளசிமதி மற்றவங்க அத்தனை பேருக்கும் நம்ம அனைவருக்கும் ஒரு ரோல் மாடல், ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இந்த விழாவில் மரியாதைக்குரிய சமூக சேவகர் பத்மஸ்ரீ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. 11 வயசுல தன்னுடைய சமூக பணிகளை தொடங்கிய அம்மையார் அவர்கள் இன்றைக்கு 101 வயதையும் தாண்டி நிலையிலையும் தனது களப்போராட்டத்தில் அதே உறுதியோடு நிற்கின்றார். குறிப்பாக களப்போராட்டம், சட்ட போராட்டம் மூலமாக பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை ஒடுக்கப்பட்டோர் மகளிர் பெயரில் பெற்றுத்தந்த பெருமைக்குரியவர் தான் அம்மையார் அவர்கள். இந்தியாவில் எந்த மூலையிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள், மகளிர் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களுடைய உரிமைகளை இன்றும் நிலைநாட்டி வருகின்றார். அம்மையார் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுடைய பணிகள் நம்ம நிச்சயம் அனைவரையும் வழிநடத்தும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களையும் அண்ணன் சேகர்பாபு அவர்களையும், மாண்புமிகு வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களையும், வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும், தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளையும், மதிப்பிற்குரிய துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும், சமூக சேவகர் திருமிகு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களையும், தங்கை துளசிமதி முருகேசன் அவர்களையும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே பகிர்ந்து கொண்ட பயனாளிகள், திரையுலகினைச் சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேரையும், என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அருமை தாய்மார்களையும் சகோதரிகளையும் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று விடைபெறுகின்றேன். நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களால் வெல்லும் தமிழ் பெண்கள் இன்னும் பல உயரங்களை தொட என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.